வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம சிலப்பதிகாரம் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம கம்பராமாயணம் அண்ட் ராவண காவியம் முடிச்சாச்சு, ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிச்சாச்சு. ஓகே, சோ சிலப்பதிகாரம் இன்னைக்கு நியூ புக்ல இருக்கிற பாடல்கள் ஃபுல்லா பார்ப்போம். நாளைக்கு வந்து ஓல்டு புக் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க பாடல்கள் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் 1, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். கொஸ்டின் 2, இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபு. கொஸ்டின் 3, இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் 4, தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். கொஸ்டின் 5, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் யாவை? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஓகேவா? இத்தனை பேர் இருக்கு சிலப்பதிகாரத்துக்கு. கொஸ்டின் 6, இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. கொஸ்டின் 7, சிலப்பதிகாரத்தின் கடவுள் வாழ்த்து யாரை வாழ்த்துகிறது? எப்பவுமே எல்லா நூலோட கடவுள் வாழ்த்தும் ஏதாவது ஒரு கடவுளை தான் வாழ்த்தும் இல்லையா? திருமால், சிவன், முருகன் அப்படின்னு. ஆனா இளங்கோவடிகள் என்ன பண்ணிருக்காருன்னா திங்கள், ஞாயிறு, மலைன்னு இயற்கையை வாழ்த்திருக்காரு. ஓகேவா? கொஸ்டின் 8, சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? அப்படின்னா 3 காண்டங்கள். கொஸ்டின் 9, சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் யாவை? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். கொஸ்டின் 10, சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? அப்படின்னா 30 காதைகள். ஓகேவா? இங்க வந்து காண்டம் அப்படிங்கிறது பெரும் பிரிவு, காதை அப்படிங்கிறது உட்பிரிவு. ஓகேவா? நம்ம கம்பராமாயணத்துல பார்த்தோம் இல்லையா? அங்கேயும் காண்டம் அப்படிங்கிறது பெரும் பிரிவு, ஆனா உட்பிரிவுக்கு என்னன்னு பார்த்தோம்? படலம்னு பார்த்தோம். ஓகேவா? ஆனா இங்க வந்து உட்பிரிவு காதை. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்றுல கொடுத்து வந்து நம்ம நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. கொஸ்டின் 11, சிலப்பதிகாரம் யாருடைய வாழ்க்கையை பாடுகிறது? அப்படின்னா கோவலன், கண்ணகி, மாதவி. கொஸ்டின் 12, சிலப்பதிகாரத்தின் கதையை இளங்கோவடிகளிடம் கூறியவர் யார்? அப்படின்னா மணிமேகலையின் ஆசிரியர் சீர்தலை சாத்தனார். ஓகேவா? கொஸ்டின் 13, அடிகள் நீரே அருளுக என்பது யாருடைய கூற்று? அப்படின்னா சீர்தலை சாத்தனார். சீர்தலை சாத்தனார் கதையை போயிட்டு இளங்கோவடிகள்கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? அடிகள் நீரே அருளுக அப்படிம்பாரு. அதாவது இந்த கதையை நீங்களே புக்கா எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? கொஸ்டின் 14, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்பது யாருடைய கூற்று? அப்படின்னா இளங்கோவடிகள். சீர்தலை சாத்தனார் சொல்றாரு இல்லையா, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு. அதுக்கு வந்து இளங்கோவடிகள் ரிப்ளை பண்ணுவாரு. என்ன சொல்றாரு? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னா நான் வந்து இது ஒரு புக்கா எழுதுறேன் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? கொஸ்டின் 15, சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம் யாரை பாடுகிறது? அப்படின்னா சோழ மன்னர்களை பற்றி. கொஸ்டின் 16, சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் யாரை பாடுகிறது? அப்படின்னா பாண்டிய மன்னர்களை பற்றி. கொஸ்டின் 17, சிலப்பதிகாரத்தின் வஞ்சி காண்டம் யாரை பாடுகிறது? அப்படின்னா சேர மன்னர்களை பற்றி. ஓகேவா? இளங்கோவடிகள் சேர மரபினர் தான், ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா மன்னர்களை பற்றியும் பாடியிருக்காரு. ஓகே. கொஸ்டின் 18, சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? அப்படின்னா சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை பாடுவதால் மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? கொஸ்டின் 19, சிலப்பதிகாரம் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? ஒரு பெண்ணை முதன்மை கதாபாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடுவது போல் பாடல்கள் அமைந்துள்ளதால் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு தெரியும் இல்லையா, கண்ணகி வந்து பாண்டிய மன்னனை எதிர்த்து வழக்காடுவாங்க. ஓகேவா? அதனாலதான் இது நம்ம புரட்சி காப்பியம்னு சொல்றோம். கொஸ்டின் 20, சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே. கொஸ்டின் 21, சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? அப்படின்னா செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால். ஓகேவா? சோ சிலப்பதிகாரம் வந்து வெறும் செய்யுள் மட்டும் இருக்காது, அதுக்குள்ள நிறைய பாடல்களும் இருக்கு, அதுக்குள்ள நிறைய உரைநடைகளும் இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் 22, சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சியாக அமைந்துள்ள நூல் எது? மணிமேகலை. ஓகேவா? மணிமேகலை வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறக்கிற மகள் இல்லையா, அவங்களோட கதையை வந்து சொல்றதுனால சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி வந்து மணிமேகலை. ஓகே. கொஸ்டின் 23, இளங்கோவடிகள் யாருடைய தம்பி? அப்படின்னா சேரன் செங்குட்டுவனின் தம்பி.
இந்த சேரன் செங்குட்டுவன் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா கண்ணகிக்காக கோயில் எழுப்பியிருப்பாரு. ஓகேவா? கொஸ்டின் 24. சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி எழுதியுள்ளார் அப்படின்னா வரம் தரும் காதை. கொஸ்டின் 25. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாடியவர் யார்? பாரதியார். ஓகேவா? சோ இதெல்லாம் சிலப்பதிகாரம் பத்தின ஜெனரலான டேட்டா. இப்ப நம்ம பாடல் போயிருவோம். இந்த பாடல் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல இருக்கு. ஓகேவா? கடவுள் வாழ்த்து பாடல்னு சொன்னோம் இல்லையா? இளங்கோவடிகள் வந்து திங்கள் ஞாயிறு மலை இந்த மூணையும் பாடியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலக அளித்தலான். ஓகேவா? சோ திங்கள்லாம் என்னது? சந்திரன் இல்லையா? நிலா. சோ நிலாவை ஃபர்ஸ்ட் போட்டுறாங்க. ஏன் நிலாவை போட்டுறணும் அப்படின்னா மன்னருடைய கொடை இருக்கும் இல்லையா? வெண்கொற்ற கொடை. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யுதோ அதே மாதிரி நிலாவும் அதோடைய குளிர்ந்த ஒளியினால் மக்களுக்கு நல்லது செய்யுது. சோ நம்ம நிலாவா போற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். ஞாயிறுனா யாரு? சூரியன். சூரியனை போற்றணும்னு சொல்றாரு. ஏன்னா காவிரி நாடன், காவிரி நாடன் அப்படின்னா காவிரி ஆறு பாய்ந்து போற சோழ நாட்டு மன்னன் திகிரி போல், சோழ நாட்டு மன்னனோட ஆணை சக்கரம் எப்படி மக்களை காப்பாத்துதோ அதே மாதிரி என்ன செய்யுதான் சூரியன் வந்து இமயமலைய சுத்தி வந்து உலகத்தை காப்பாத்துது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? மேரு அப்படின்னா இமயமலை, பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான மலை, அதாவது இமயமலையை குறிப்பிடுறாங்க. ஓகேவா? சோ ஆணை சக்கரம் எப்படி வந்து சுத்தி மக்களை காப்பாத்துதோ அந்த மாதிரி சூரியனும் இமயமலையை சுத்தி என்ன செய்யுது? மக்களை காப்பாத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? லாஸ்டா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், மலையை போற்றணும். ஏன் போற்றணும்னா நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேலின்றுதான் சுரத்தலான். நாம நீர்னா என்னது? கடல். ஓகேவா? அச்சம் தருகின்ற கடல். வேலி உலகிற்கு அப்படின்னா கடலை எல்லையாக கொண்ட மன்னன் எப்படி வந்து மக்களுக்கு அருள் புரியானோ அவன் அழி போல் அப்படின்னா அவன் அருள் புரிவது போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் அப்படின்னா மேல இருந்து கீழே விழுற மலையும் என்ன செய்தான்? மக்களுக்கு அருள் செய்தான். ஓகே, கொஸ்டின் பார்ப்போம். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். கொஸ்டின் 2. நிலவு எதனை போல் உலகிற்கு இன்பம் அளிக்கிறது அப்படின்னா சோழனின் வெண்கொற்ற குடை போல். கொஸ்டின் 3. இப்பாடலின் பொருள் என்ன? தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதனை போல் வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிப்பதால் வெண்ணிலவை போற்றுவோம். கொஸ்டின் 4. சோழ மன்னன் ஆட்சி செய்யும் நாட்டில் பாயும் ஆறு எது? காவிரி ஆறு. கொஸ்டின் 5. கதிரவன் எதனை போன்று இமயமலையை சுற்றி வருகிறது அப்படின்னா சோழ மன்னனின் ஆணை சக்கரம் போல். கொஸ்டின் 6. இப்பாடலின் பொருள் என்ன? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். கொஸ்டின் 7 லாஸ்ட். ஓகேவா? இப்பாடலின் பொருள் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 லைன் இருக்கு இல்லையா? அதோட பொருள் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோம். ஓகேவா? சொல்லும் பொருளும் பார்ப்போம். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. ஓகேவா? 6th ஸ்டாண்டர்ட் பாடல் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான பாடல்கள் தான். இப்ப நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு போவோம். இயல் 7ல இந்த பாடல் இருக்கு. ஸோ இந்த பாடல் ஃபுல்லாவே எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு மார்க்கெட் பத்தி தான். ஓகேவா? நம்மளுக்கு மார்க்கெட்னா ஈஸியா புரியும் இல்லையா? எல்லா கடையும் இருக்கும், என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி புகார்ல மருவூர் பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல என்னென்ன பொருள் விற்கிறாங்க, அங்க என்னென்ன தொழில் செய்யற மக்கள்லாம் வாழ்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ மருவூர் பாக்கம் பத்தி தான் பார்க்க போறோம். வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும். சோ வண்ணம்னா என்ன அப்படின்னா பெயிண்ட், நமக்கு தெரியுற மாதிரினா பெயிண்ட். சரியா? சுண்ணமும்னா என்ன அர்த்தம்? சுண்ணப்பொடி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பெயிண்ட் கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்றதுதான், சுண்ணாம்புன்னு வச்சுக்கலாம். தன்னரும் சாந்தமும், சாந்துனா என்னதுன்னா சிமெண்ட். ஓகேவா? சோ சிமெண்ட், மண்ணு, பெயிண்ட் இது எல்லாமே அங்க விற்கிறாங்க.
பூவும் புகையும் மேவிய விரையும். சரியா, பூ விக்கிறாங்க, புகையும் மேவிய விரையும் அப்படின்னா நறுமண புகை பொருட்கள் எல்லாமே விக்கிறாங்க. சரியா, பகர்வனர் திரிதரு நகர வீதியும். சோ இந்த மாதிரி மனமான பொருட்கள் எல்லாம் விக்கிற அந்த நகர வீதியில தான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். சரியா, சோ நம்ம ஒரு மார்க்கெட் போயிருக்கோம், அங்க என்னெல்லாம் விக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வண்ணமும் சுண்ணமும்னா பெயிண்ட் விக்கிறாங்க, சுண்ணாம்பு பொடி விக்கிறாங்க, தன்னரும் சாந்தமும் அப்படின்னா சிமெண்ட் விக்கிறாங்க. ஓகேவா, பூவும் புகையும் அப்படின்னா பூ நறுமண பொருட்கள் எல்லாமே விக்கிறாங்க. நறுமண பொருட்கள் அப்படின்னா இந்த பத்தி சாம்பிராணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும். சோ பட்டுனா என்னது, நமக்கு தெரிஞ்சதுதான், பட்டு துணிகள், பருத்தி நூல்கள். ஓகேவா, இது எல்லாமே விக்கிறாங்க. கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். ஓகே, கட்டு நுண்வினை அப்படின்னா கைத்தொழில் செய்யறவங்க. சரியா, கைத்தொழில்ல வல்லுனரான நெசவாளர்களும் அங்கதான் இருக்காங்க. காருகர் அப்படின்னா நெசவாளர்கள். ஓகேவா, நெசவாளர்கள் தானே பட்டு பருத்தி இதெல்லாமே ஆடையா மாத்துவாங்க. சோ அந்த காருகரும் அங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இங்க தூசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டுதான். ஓகேவா, துகிர் அப்படின்னா பவளம்னு அர்த்தம். ஆரமும் அகிலும், ஆரமும் அப்படின்னா சந்தனமும்னு அர்த்தம். சரியா, இங்க பட்டு விக்கிறாங்க, துகிர் அப்படின்னா பவளம் விக்கிறாங்க, ஆரமும்னா சந்தனம் விக்கிறாங்க, அகில் விக்கிறாங்க. மாசரு முத்தும் மணியும் பொண்ணும். முத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், பொண்ணு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், மணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா, அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா. சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்களாம், அளந்து கடையறியானா அளக்க முடியாத அளவுக்கு நல்லா மலை மாதிரி கொட்டி போட்டு வித்துட்டு இருக்காங்களாம். சரியா, வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும். சோ இந்த அளவுக்கு எல்லாமே கொட்டி கிடக்குற பெரிய வணிக வீதியில தான் நாம இப்ப நின்றுட்டு இருக்கோம். சரியா, அடுத்து பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். பால் வகை தெரிந்த அப்படின்னா இன்னும் நிறைய பல பல பண்டங்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. கூலம் குவித்த அப்படின்னா கூலங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, தானியங்கள், நம்ம பயிறு வகைகள் தானியங்கள்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தானியங்களும் விற்கிறாங்க. 8 வகையான தானியங்கள் விற்கிறாங்களாம். சரியா, கூலம் குவித்த கூல வீதியும் அங்க இருக்கு. அடுத்து காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர். சோ காளியர்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா புட்டு விக்கிறவங்க, நம்ம வீட்டுல புட்டு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா பச்சரிசி மாவு வச்சு. சோ புட்டு விக்கிறவங்க. கூவியர் அப்படின்னா அப்பம் சுட்டு விக்கிறவங்க, நமக்கு தெரியும் இல்லையா, ஆப்பம்னு சொல்லுவோம் நம்ம, ஆப்பம் சுட்டு விக்கிறாங்க. கல்நொடை ஆட்டியர் அப்படின்னா கல்லு விக்கிறவங்க. சரியா, கல்லு விக்கிறவங்கள வளைச்சியர்னு சொல்றாங்க. சோ கல்லு விக்கிறவங்க இருக்காங்க. மீன் விலை பரதவர் அப்படின்னா மீன் விற்கும் பரதவர்கள், மீன் விக்கிறவங்கள பரதவர்னு சொல்றாங்க, பரதவர்களும் விக்கிறாங்க. வெல் உப்பு பகருணர். சோ உப்பு விக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா பகருணர்னு சொல்லுவாங்க, அல்லது உமனர்னு சொல்லுவாங்க. சரியா, சோ ரெண்டுமே உப்பு விக்கிறவங்க தான். பாசவர் வாசவர். சோ பாசவர்னா யாரு அப்படின்னா வெற்றிலை விக்கிறவங்க. சரியா, வாசவர் அப்படின்னா நறுமணை பொருட்களை விக்கிறவங்க. பல்நின விளைஞனோரு ஓசுனர். ஓசுனர்னா யாரு அப்படின்னா எண்ணெய் விக்கிறவங்க. சரியா, சோ இந்த எல்லா பொருட்களோடு ஓசுனரும் என்ன செய்யறாங்க, தெரிந்த ஊன்மலி இருக்கையும். இது எல்லாம் விக்கிறவங்களும் அங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கஞ்சக்காரரும் செம்பு செய்குணரும். சோ கஞ்சக்காரருங்க யார சொல்றாங்க அப்படின்னா வெண்கலம், வெண்கல பொருட்கள் விக்கிறவங்க. செம்புனா நமக்கு தெரியும் இல்லையா, செம்பு பாத்திரங்கள் விக்கிறவங்களாம் அங்க இருக்காங்க. மரம் கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும். மரம் கொள் தச்சரும் அப்படின்னா மரத்தை வைத்து வேலைகள் செய்யற தச்சர் அங்க இருக்காங்க. கருங்கை கொள்ளரும் அப்படின்னா இரும்பு கொள்ளர்கள். கொள்ளர்கள் நம்ம யார சொல்லுவோம், இரும்பை வச்சு பொருட்கள் செய்யறவங்கள. சரியா, அடுத்து மண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும். சோ மண்ணுள் வினைஞர் அப்படின்னா யாருன்னா ஓவியர்கள். ஓகேவா, மண்ணுள் வினைஞர் அங்க இருக்காங்க. அடுத்து மண்ணீட்டு ஆளர். மண்ணீட்டு ஆளர்னா யாருன்னா சிற்பி, சிற்பம் செய்யறவங்க, சிற்பி அங்க இருக்காங்க. பொன் செய் கொள்ளரும்னா பொன் அப்படின்னா ஆபரணங்கள் செய்யற கொள்ளர் அங்க இருக்காங்க. நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும். துண்ணக்காரனுங்க யார சொல்றாங்க அப்படின்னா தையல்காரங்க. சரியா, ட்ரெஸ் தைக்கிறவங்க. தோளின் துண்ணரும் அப்படின்னா தோல் பொருட்களை வச்சு ட்ரெஸ் தைக்கிறவங்க. சரியா, அவங்களும் இருக்காங்க. கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி. கிளியினும் அப்படின்னா துணியை வச்சும், கிடையினும் அப்படின்னா கட்டைகளை வைத்தும், துணிகளையும் கட்டைகளையும் வைத்து பொம்மை செய்யறவங்க அங்க இருக்காங்களாம். சரியா, சோ இத்தனை மக்களும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பழுதியில் செய்வினை பால்கெழு மாக்களும். சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இல்லாம பழுது இல்லாமனா நீட்டா அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்களாம். சரியா, குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும்.
சோ குழல்ல வச்சும் யாழை வச்சும் 7 இசைகளை வந்து உருவாக்குறாங்க. யாரு? வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும். பாணர்கள், பெரும்பானாற்றுப்படை நம்ம படிச்சோம் இல்லையா? சோ பாணர்கள் யாரு? பாட்டு பாடுறவங்க. குழலை வச்சும் யாழை வச்சும் 7 இசைகளை வலுவின்றி இசைத்துனா குற்றமில்லாமல் இசைக்கிற பாணர்களும் அங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா சிறுகுறும் கைவினை பிறர்வினை யாளரோடு மறு இன்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். சூப்பரா சொல்லியிருக்காங்களே. மறு இன்றி அப்படின்னா குற்றமில்லாம விளங்குற மறுவூர் பாக்கம். இதோட இன்னும் நிறைய சின்ன சின்ன தொழில் செய்யற வியாபாரிகளும் வாழதான் செய்யறாங்க. இவங்க எல்லாருமே எந்த குற்றமும் இல்லாம அவங்க வேலைகளை நேர்த்தியா அழகா சிறப்பா செய்யறாங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க. சரியா? இது எந்த காதையில வருது அப்படின்னா இந்திரவிழா ஊர் எடுத்த காதை. ஓகே, கொஸ்டின் பார்ப்போம். பாடல் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இப்ப பாசவர் கொடுத்துருக்காங்களா? பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்கிறவங்க, பரதவர் அப்படின்னா மீன் விற்கிறவங்க, பகருணர் அப்படின்னா உப்பு விற்கிறவங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க நம்மளுக்கு. சோ கொஸ்டின் பார்ப்போம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வணிக வீதி எங்கு உள்ளது அப்படின்னா புகார் காண்டம் மறுவூர் பக்கத்துல இருக்கு. சரியா? கொஸ்டின் 2, கூலக்கடை தெருவில் எத்தனை வகையான தானியங்கள் குவிந்து கிடந்தன? 8 வகையான தானியங்கள். கொஸ்டின் 3, ஏலம் முதலான எத்தனை நறுமண பொருட்கள் விற்கப்பட்டன அப்படின்னா 5 நறுமண பொருட்கள் விற்கப்பட்டன. கொஸ்டின் 4, எத்தனை வகையான இசைகள் குற்றமின்றி இசைக்கப்பட்டன? 7 வகையான இசைகள். கொஸ்டின் 5, 7 வகையான இசைகள் யாவை? குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். ஓகே. கொஸ்டின் 6, கண்ணகியும் கோவலனும் உறையூர் திருவரங்கம் வழியாக எங்கு சென்றனர் அப்படின்னா கொடும்பாளூர் சென்றனர். ஓகேவா? கொஸ்டின் 7, கண்ணகியையும் கோவலனையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா கவுந்தியடிகள். கொஸ்டின் 8, மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி எங்கு சென்றாள் அப்படின்னா வைகை தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள். கொஸ்டின் 9, சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ் நடை எது அப்படின்னா உரைப்பாட்டு மடை. கொஸ்டின் 10, உரைப்பாட்டு மடை என்றால் என்ன? உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. உரைநடை அப்படின்னா பேசுற மாதிரியே இருக்கும். சரியா? ஆனா அது ஒரு பாடல் தான், செய்யுள் பாடல் தான். ஆனா பேச்சு வழக்குல இருக்கும். வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. இதனை போல செய்யுளாகிய வயலில் உரையை பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. ஓகேவா? உரை என்றால் என்ன அப்படின்னா பேசும் மொழியின் ஓட்டம். கொஸ்டின் 12, இப்பாடலின் பொருள் என்ன? மொத்த பாடலுக்கும் பொருளை ஒரேதா பாத்துருவோம். சரியா? நான் மேல சொன்னேன் இல்லையா? அதேதான். புகார் நகர மறுவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ண பொடி, மணச்சாந்து, பூ, நறுமண பொருட்கள், அகில் முதலான மணப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தனர். இங்கு பட்டு, பருத்தி, நூல், முடி இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கெட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. பல பல பண்டங்களின் விற்பனையும் நடைபெற்றன. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. மேலும் பிட்டு வணிகம் செய்பவரும், அப்பம் சுடுபவரும், கல் விற்கும் வளைச்சியரும், மீன் விற்கும் பரதவரும், உப்பு விற்கும் உமனரும், வெற்றிலை விற்கும் பாசவரும், ஏலம் முதலான 5 நறுமண பொருட்களை விற்பவரும், பல வகையான இறைச்சிகள் விற்பவரும், எண்ணெய் விற்பவரும், ஓசுனரும் வணிகம் செய்தனர். இவற்றுடன் அத்தெருக்களில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண்பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள், பொற்கொள்ளர், இரத்தின வேலை செய்பவர், தையல்காரர், தோல் பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மை செய்பவர் ஆகியோர் உள்ளனர். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் என்னும் 7 இசைகளை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. இவற்றுடன் மறுவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்பவரும் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன. ஒரு வழியா முடிச்சாச்சு.
ஓகேவா? சோ இத்தனை பேரும் அந்த மார்க்கெட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் சுண்ணம் நறுமண பொடி, காருகர் நெய்பவர், தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை, பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிளி துணி. இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை, பயில் தொழில் வினைத்தொகை. ஓகேவா? அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கு போயிருவோம். இயல் 6ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் எதை பத்தி அப்படின்னா மாதவி இருக்காங்க இல்லையா, மாதவி வந்து அவங்களோட நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்வாங்க. அதை பத்தி சரியா, அவங்க வந்து எப்படி ஆடுறாங்க, அவங்க ஆடுறதுக்கான அந்த அரங்கு எப்படி ரெடி ஆகுது, கடைசி வந்து ஆடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பரிசு கிடைக்குது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாடலா கொடுத்துருக்காங்க. சரியா? அரங்கேற்றம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பரதநாட்டியம் படிச்சவங்க என்ன செய்வாங்கன்னா கடைசியா வந்து அரங்கேற்றம் செய்வாங்க. ஓகேவா? அந்த மாதிரிதான் மாதவியும் சின்ன வயசுலயே, அதாவது வெறும் 12 வயசுலயே வந்து அரங்கேற்றம் பண்ணிடுறாங்க. சரியா? அதை பத்தி தான் பாடல்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ். இப்பாடல் இடம்பெற்றுள்ள காதை எது அப்படின்னா அரங்கேற்று காதை. கொஸ்டின் 2, தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். கொஸ்டின் 3, சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்பட காரணம் என்ன? அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால். கோவலன் கண்ணகி மாதவி இவங்கெல்லாம் சாதாரண மக்கள் இல்லையா, அவங்கள வந்து மெயினான கேரக்டரா வச்சு பாடினதுனால இதை வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொல்றாங்க. கொஸ்டின் 4, யாழ் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். என்னென்ன யாழ்னா பெரியாள், மகரையாள், சகோடையாள், செங்கோட்டியாள். ஓகேவா? இன்னொரு இடத்துல யாழ் பத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த லெசன் வரும்போது பார்த்துக்கலாம். கொஸ்டின் 6, மாதவி தனது எந்த வயதில் ஆடலை அரங்கேற்றம் செய்தாள் அப்படின்னா 12 வயதில். கொஸ்டின் 7, நாட்டிய அரங்கினை அமைக்கும் பொழுது மூங்கில்களை எத்தனை கை பெருவிரல் அளவுகளாக வெட்டினர் அப்படின்னா 24 பெருவிரல்கள். என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய மூங்கில்லாம் கொண்டு வருவாங்க அந்த செட்டை ரெடி பண்றதுக்கு, ஸ்டேஜை ரெடி பண்றதுக்கு. அப்ப வந்து மூங்கில வந்து வெட்டணும் இல்லையா, அப்ப என்ன சைஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பெருவிரல் இருக்கா, அந்த பெருவிரல் சைஸ்ல 24. சரியா? ஒரு பெருவிரல் மாதிரி 24 பெருவிரலை வரிசையா வச்சா எந்த லென்த் கிடைக்குமோ அந்த லென்த்துக்கு வந்து மூங்கில்களை வரிசையா வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. சரியா? கொஸ்டின் 8, நாட்டிய அரங்கின் நீளம் அகலம் மற்றும் உயரம் என்ன அப்படின்னா 7 கோல் அகலம், 8 கோல் நீளம், 1 கோல் உயரம். கோல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 24 பெருவிரல் சைஸ்ல எடுத்தோம்ல ஒரு குச்சி, அததான் ஒரு கோல்ங்கிறாங்க. அந்த மாதிரி 7 கோலை வச்சா அதுதான் வந்து மொத்த அகலம், 8 கோலை வச்சா அதுதான் மொத்த நீளம், ஒரே ஒரு கோல் தான் உயரம். சரியா? ஸ்டேஜோட உயரம் நீளம் அகலம் பார்த்திருக்கோம். கொஸ்டின் 9, அரங்கின் மேல்நிலை மாடத்தில் யாவரும் யாரை புகழும்படி சித்தரித்தனர் அப்படின்னா 5 பூதங்கள். மேல ஃபுல்லா நிலம் நீர் காற்று நெருப்பை வந்து சித்தரிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் 10, ஆடல் அரங்கில் எத்தனை வகையான திரைகள் அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா 3 வகை. திரைனா டான்ஸ் ஆடி முடிச்சோனையும் லெப்ட்ல இருந்து ரைட்ல போகும், மேல இருந்து கீழே வரும், அப்படியே 2 பக்கம் இருந்து வந்து நடுவுல மூடும், அப்பெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி 3 திரை வந்து அமைச்சிருந்தாங்க. கொஸ்டின் 11, இந்திரனின் மகன் பெயர் என்ன அப்படின்னா சயந்தன். இது எங்க வருது அப்படின்னா இதுல வந்து தலைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து 2 அரசர் சண்டை போடாம வச்சுக்கோமே, ஒரு அரசர் வந்து கடைசியா புறமுதுகு காட்டி ஓடிடுவாரு இல்லையா, பயந்து ஓடிட்டார் அப்படின்னா அவருடைய வெண்கொற்ற குடை இருக்குமா, அந்த குடையில இருக்கிற காம்பை வச்சு என்ன செய்வாங்கன்னா ஒரு குட்டியா குச்சி மாதிரி செய்வாங்க. அதுல வந்து ஃபுல்லா தங்கத்தை வச்சு லெஃப்ட்லயும் ரைட்லயும் டிசைன் பண்ணுவாங்க. அத வந்து தலைக்கோல் அப்படிம்பாங்க. அப்படி செஞ்ச அந்த தலைக்கோல் என்ன செய்வாங்கன்னா மன்னரோட அரசவையில வச்சு நிறைய மந்திரம்லாம் சொல்லி ஃபுல்லா சாமி கும்பிட்டு பெரிய பெரிய ஆற்றுல இருந்து என்ன செய்வாங்கன்னா பொற்குடங்கள்ல தண்ணி கொண்டு வந்து அந்த தலைக்கோளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தலைக்கோளை வந்து இந்திரனோட மகன் சயந்தனா நினைச்சுக்கிட்டு இத்தனையும் பண்ணுவாங்களாம். சரியா? கடைசியா அந்த தலைக்கோளை நல்லா நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா யானையோட கையில கொடுப்பாங்க. யானை வந்து மன்னர் இருக்க தேர ஒரு தடவை சுத்தி வந்து என்ன செய்யும், அந்த தேர் மேல இருக்கிற கவிஞர்கிட்ட கொடுக்கும். சரியா? அவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரங்கேற்றம் நடக்கிற அந்த அரங்குல கொண்டு வந்து அந்த தலைக்கோளை வைப்பாங்க. இப்ப ஆடுறவங்க நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்ல அந்த தலைக்கோளை மன்னர் என்ன செய்வாருன்னா அந்த ஆர்டர் செஞ்ச மகளிருக்கு கொடுப்பாங்க. சரியா? இதான் கான்செப்ட். இதுக்குதான் தலைக்கோளை கொண்டு வராங்க. அந்த தலைக்கோள் வந்து இந்திரனின் மகன் சயந்தனா நினைச்சு வழிபடப்படுது. ஓகேவா? இப்ப பாடல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மாதவியின் நாட்டிய பயிற்சி. மாதவி வந்து எந்த அளவுக்கு அழகா நாட்டியம் ஆடுவாங்க, எந்த வயசுல இருந்து அவங்க நாட்டியம் ஆட ஆரம்பிச்சாங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? பெருந்தோள் மடந்தை யாரு அப்படின்னா மாதவி. மாதவியோட தோள்கள் வந்து ரொம்ப அழகா இருக்குமாமா. ஓகேவா? தாது அவில் புரிகுழல் மாதவி தன்னை. தாதுன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கம்பராமாயணத்துல ஃபர்ஸ்ட் பாடல் சௌரி ஆற வந்து சிறப்பிச்சு பாடினப்ப தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும்.
தாது அப்படின்னா என்னதுன்னா மகரந்தம். சரியா? சோ மகரந்தம் அதிகமா இருக்கிற புரிகுழல் மாதவி தன்னை அப்படின்னா மகரந்தம் அதிகமா இருக்கிற மலர்களை மாதவி வந்து அவங்களோட புரிகுழல்ல வச்சிருக்காங்களாம். புரிகுழல்னா ஒண்ணு இல்ல, சுருட்ட முடி. சரியா? நம்ம சுருட்ட முடியுமோல அதுதான் வந்து புரிகுழல். ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின். சோ மாதவி எதுலலாம் பெஸ்ட் அப்படின்னா ஆடல் பாடல் அழகு. அவங்களுக்கு ஆட தெரியும், பாட தெரியும், அதுவும் இல்லாம ரொம்ப அழகானவங்களாம். சரியா? ஒன்று குறைபடாமல் அப்படின்னா இந்த மூணுல ஒண்ணு கூட அவங்களுக்கு குறை கிடையாது, மூணுலயுமே அவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில். 7 ஆண்டு இயற்றி அப்படின்னா மாதவி வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு 7 வருஷமா பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? பிராக்டிஸ் பண்ணி கடைசியா ஓர் 6 ஆண்டில், 6 அப்படின்னா 12. சரியா? 6 + 6 12. 6 ஆண்டில்னா 12வது வயசுல சூழ்கலல் மன்னருக்கு காட்டல் வேண்டி அரங்கேற்றம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா மன்னர் தானே அரங்கேற்றம் பண்ணும் போது டான்ஸை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பரிசு கொடுப்பாரு. சோ 12 வயசுல டான்ஸ் ஆடி அரங்கேற்றம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. எத்தனை வருஷமா ஆடி பழகிருக்காங்க? 7 வருஷமா பழகிருக்காங்க. அப்ப மாதவி அவங்களோட 5 வயசுல இருந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? 5 + 7 12 ஆச்சா? சோ 5 வயசுல இருந்து ஆட ஆரம்பிச்சு 7 வருஷமா ஆடி கடைசியா 12 வயசுல என்ன பண்ணாங்கன்னா அரங்கேற்றம் பண்ணாங்க. ஓகேவா? அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. இப்பாடலின் பொருள் என்ன அப்படின்னா மாதவி அழகிய தோள்களை உடையவள், தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள், ஆடல் பாடல் அழகு என்னும் மூன்றில் ஒன்றும் குறைபடாமல் 7 ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றவள். அவள் தனது 12வது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள். ஓகேவா? சோ இப்ப மாதவி ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம நாட்டிய அரங்க ரெடி பண்ண போறோம். சரியா? நாட்டிய அரங்கின் அமைப்பு. எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது அப்படின்னா புக்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு டான்ஸ் ஆடலாம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்குமா, அந்த ரூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கூட மாறாம மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு. மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் அப்படின்னா எங்க வந்து ஸ்டேஜ் அமைச்சா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தேடி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு நல்ல இடத்தை, நன்னிலத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. சரியா? தேர்வு செஞ்சுட்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும் கலை. இங்க கலை அப்படின்னா என்னதுன்னா மூங்கில். புண்ணிய நெடுவரை அப்படின்னா ரொம்ப புண்ணிய மிக்க, அதாவது நல்ல மலையான, எக்ஸாம்பிள் பொதிகை மலை போன்ற மலையில இருந்து என்ன பண்ணிருக்காங்களாம், கலைகளை கொண்டு வந்திருக்காங்களாம். கலை அப்படின்னா மூங்கில். கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு. அந்த மூங்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட ஒரு கண்ணுக்கும் இடையில ஒரு சான் கேப் இருக்கணுமா. கண்ணுனா நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸாம்பிள் நம்ம கரும்பு பார்த்திருப்போம், கரும்புல நிறைய கண்ணு இருக்குமா, கடிக்கவே கஷ்டமான ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் கண்ணு. சரியா? கணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூங்கில்லையும் கணுக்கள் இருக்கும். அந்த ஒரு கண்ணுக்கும் நடுவுல ஒரு ஜான் வந்து கேப் இருக்கணும். அப்படி இருக்கிற கரெக்டான மூங்கில் என்ன செஞ்சிருக்காங்களாம், பார்த்து கொண்டு வந்திருக்காங்களாம். கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும். நூல்கள்ல என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மூங்கில வெட்ட போறாங்க. எப்படி வெட்டிருக்காங்க? கோல் அளவு 24 விரல் ஆக. கோல் அளவு அப்படின்னா ஒரு லென்த், ஒரு மூங்கிலோட லென்த் எவ்வளவு இருக்கணும், நீளம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல் எடுத்துட்டோம்னா 24 கட்டை விரல வரிசையா வச்சா எவ்வளவு நீளம் வரும், அந்த நீளம் இருக்கணும். சரியா? எழுக்கோல் அகலத்து எண்கோல் நீளத்து. இப்படி எடுத்துட்டு எழுக்கோல் அகலத்து அப்படின்னா 7 கோள்களை வரிசையா வச்சோம்னா அதுதான் அந்த அரங்கத்தோட அகலமா இருக்கணும். எண்கோல் நீளத்துனா 8 கோளை வரிசையா வச்சோம்னா என்ன லென்த் கிடைக்குமோ அதுதான் அந்த ஸ்டேஜோட நீளமா இருக்கணும். சரியா? ஒரு கோள் உயரத்து உறுப்பினது ஆகி. ஒரு கோள்னா ஒரே ஒரு கோளை மட்டும் நேரா நிப்பாட்டினோம்னா என்ன உயரம் இருக்குமோ அதுதான் மொத்த அரங்கோட உயரமா இருக்கணும். சரியா? இதுதான் வந்து ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன செய்றாங்க, மாதவி ஆட போற அரங்கத்தை அமைச்சிட்டு இருக்காங்க. உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோளாக. உத்தரமா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மேல ரூஃப். சரியா? ரூஃப் இருக்கா மேல, அதுக்கும் அரங்க பலகை அப்படின்னா கீழே, இந்த 2 பலகைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னா 4 கோள் தூரம் இருக்கணும். சரியா? ஏற்ற வாயில் 2 பொழிய. அதாவது அந்த அரங்கத்துக்கு மொத்தம் 2 வாசல் வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து உள்ள போறதுக்கு, இன்னொன்னு வெளியே போறதுக்கு. சரியா? சோ 2 வாசல் வைக்கிறாங்க. தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதி. சரியா? இந்த அரங்குல எல்லாரும் தொழுற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்களாம், 5 பூதங்களை வாழ்த்தி வரைஞ்சிருக்காங்க. சரியா? மேல்நிலை வைத்து. மேல்நிலை அப்படின்னா மேல ரூஃப்ல ஃபுல்லா வந்து 5 பூதங்களை எல்லாரும் வாழ்த்துற மாதிரி படங்கள் வரைஞ்சு வச்சிருக்காங்க. தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து. நிறைய தூண்கள் இருக்கும் இல்லையா, அந்த தூண்களோட நிழல் வந்து கீழே படக்கூடாது, அந்த அளவுக்கு கரெக்டான பொசிஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விளக்குகளை வந்து மாட்டி வச்சிருக்காங்க. அங்கு ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும். ஒருமுக எழினி அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா 3 திரைகள் இருக்கு, அதுல ஒரு திரை எப்படின்னா ஒருமுக எழினி.
அதாவது ஒரு சைடுல ஆரம்பிச்சு இன்னொரு சைடு வழியா போய் என்ன செஞ்சிடும், மூடிடும் மொத்த ஸ்டேஜையும். பொறுமுக எழினினா என்ன அர்த்தம்னா, 2 சைடுல இருந்துமே திரை வந்துட்டே இருக்கும், வந்து என்ன செய்யும், நடுவுல க்ளோஸ் ஆகும், நடுவுல தான் மூடும். சரியா? கறந்து வரல் எழினியும், கறந்து வரல் அப்படின்னா மேல இருந்து கீழே வந்து என்ன செய்யும், திரை வந்து மூடும். ஓகே. புரிந்து உடன் வகுத்து, இந்த 3 திரை என்ன செஞ்சுட்டாங்க, அங்க வச்சாச்சு. அங்கு ஓவிய விதானத்து உரை பெறும் நித்திலத்து, நித்திலம் அப்படின்னா என்னதுன்னா மணி. ஓகேவா? முத்து மணி, முத்தை வச்சு என்ன செய்யறாங்கன்னா ஃபுல்லா மாலை உருவாக்கி, மாலை தாமம் வளையுடன் நாற்றி, முத்தா செய்யப்பட்ட மாலை என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அரங்கு ஃபுல்லா வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சரியா? ஓவிய விதானத்து உரைப்பெரு அப்படின்னா மேல ஃபுல்லா ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க, விதானம் ஃபுல்லா, விதானம்னா மேல, நித்திலத்துனா முத்தை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, மாலை ரெடி பண்ணி ஃபுல்லாவே வந்து டெக்கரேட் பண்ணிட்டாங்க. விருந்து பட கிடந்த அருந்தொழில் அரங்கத்து, இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு என்ன ஆயிருச்சு, அரங்கம் வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகேவா? சோ இப்பாடலின் பொருள் என்ன, சிற்ப நூலாசிரியரால் சொல்லப்பட்ட இயல்புகளில் இருந்து மாறுபாடாத நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர். ஃபர்ஸ்ட் இடத்த சூஸ் பண்றாங்க, எந்த இடத்துல வந்து ஸ்டேஜ் போட போறோம் அப்படின்னு. அடுத்து பொதிகை மலை போன்ற மலைகளில் நீண்டு வளர்ந்த மூங்கில்களிலே ஒன்றுக்கொன்று இடையே ஒரு சான் அளவு கணுக்களை கொண்ட மூங்கிலை கொண்டு வந்தனர். சரியா? நூல்களில் கூறப்பட்ட முறையாலே அரங்கம் அமைத்தனர். தம் கை பெருவிரலில் 24 அளவினை கொண்டதாக மூங்கிலை வெட்டினர். அதை அரங்கம் அமைக்கும் கோலாக கொண்டு அதில் 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் 1 கோல் உயரமும் உடையதாக நாட்டிய அரங்கை அமைத்தனர். அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்திர பலகைக்கும் தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே 4 கோல் அளவாக இடைவெளி விட்டனர். அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுகளுடன் 2 வாயில்கள் அழகாக அமைக்கப்பட்டிருந்தன. மேல்நிலை மாடத்தில் 5 பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர். தூண்களின் நிழல் ஆனது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி நல்ல அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர். மேலும் மேடையில் 3 வகையான முகத்திரைகள் அமைக்கப்பட்டன. மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு ஒரு முகத்திரையும், மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு ஒரு பொறுமுகத்திரையும், மேடையின் மேலிருந்து வேண்டும் பொழுது கீழே இறங்கும் கறந்து வரல் திரையும் அமைக்கப்பட்டன. ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தை அமைத்தனர். அத்துடன் சிறந்த முத்துக்களால் செய்யப்பட்ட மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்க விட்டனர். இவ்வாறு ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர். சோ இப்ப மாதவி ரெடி, ஸ்டேஜ் ரெடி, அடுத்து ஆட போறாங்க. சரியா? தலைக்கோள் அமைதி. இப்ப வந்து அந்த தலைக்கோள் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அது எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த, பேரிசை மன்னர் அப்படின்னா சண்டை போடுற மன்னர் கடைசி என்ன செஞ்சிருவாரு, ஓடி போயிருவாரு இல்லையா, புறமுதுகாட்டி ஏதாவது ஒரு மன்னர் ஓடிடுவார். ஓகேவா? அப்படி ஓடுற மன்னர்கிட்ட இருந்து எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு, அவங்ககிட்ட இருந்து புடுங்கின அந்த வெண்குடையோட காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்பை வச்சு கண்ணிடை நவமணி ஒழுக்கி, அந்த காம்புல ஒரு கண்ணு இருக்கும் இல்லையா, மூங்கிலுக்கு கண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த காம்புல கண்ணு இருக்கு, அதோட ஒரு கண்ணு என்ன செஞ்சிருக்காங்களாம், நவமணிகளை பொருத்தி மன்னிய நாவல் பொலம் தகட்டு. இந்த நாவலம் பொலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொலம் அப்படின்னா பொன், தங்கம். சரியா? நாவலம் பொலம் அப்படின்னா ஒரு புது விதமா தங்கத்தோட பேரை சொல்றாங்க. அந்த தங்கம் என்னது அப்படின்னா சாம்பு நதம். சரியா? சாம்பு நதம் அப்படின்னு ஒரு தங்கத்தோட பேர் சொல்றாங்க. அந்த தங்கத்தை என்ன செய்வாங்கன்னா அந்த கோல்ல லெப்ட் டு ரைட்டு மாத்தி மாத்தி வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. சரியா? இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில், அப்படி அழகா டெக்கரேட் பண்ணி என்ன செஞ்சிருவாங்களாம், அந்த தலைக்கோளை ரொம்ப பத்திரமா வந்து மன்னவரோட கோயில், அதாவது மன்னவரோட அரசவையில வச்சிருவாங்க. இந்திர சிறுவன் சயந்தனாக, அது எப்படி பாவிப்பாங்க அப்படின்னா இந்திரனுடைய மகன் சயந்தனா நினைச்சு வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள், அதுக்கு சாமி கும்பிடுவாங்க, நிறைய பூஜைகள் செய்வாங்க. சரியா? புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி, அதுக்கு தேவையான தண்ணீர் எங்க கொண்டு வருவாங்களாம், புண்ணியமான ஆற்றுல இருந்து, அதுவும் எதுல, பொன் குடத்துல, பொன்னால் செய்யப்பட்ட குடத்துல கொண்டு வந்து மன்னிய பின்னர் மாலை அணிந்து, நல்லா ஊத்தி பூஜை செஞ்சு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு மாலையெல்லாம் அணிந்து நலம் தெரு நாளால் பொலம்பூன் ஓடை, ஒரு நல்ல நாள் பார்த்து என்ன செய்யறாங்கன்னா பொலம்பூன் ஓடை, அதாவது யானைக்கு வந்து என்ன செய்யறாங்க எல்லாமே டெக்கரேட் பண்ணி அரசு ஊவா தடக்கையில் பரசினர் கொண்டு, அரசு ஊவா அப்படின்னா பட்டத்து யானை. சரியா? யானை கிட்ட என்ன செஞ்சுருவாங்க, அதை கொடுத்துருவாங்க. கொடுத்தப்புறம் முரசு எழுந்து இயம்ப பள்ளிய மார்ப, முரசு அடிப்பாங்க, எல்லா செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த யானை என்ன செய்யும், அரைசோடு பட்ட 50 குழுவும்,
அரசர் வருவாரு, அவரோட 50 குழுவோட சேர்ந்து வருவாரு. தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப. யானை என்ன செய்யும் அப்படின்னா அந்த தேரை ஒரு தடவை சுத்திட்டு என்ன செய்யும், அந்த தேர்ல இருக்கிற கவிஞர்கிட்ட அந்த தலைக்கோலை கொடுத்துரும். ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்து ஆங்கு. ஸோ ஃபுல்லா வந்து அரசவையில இருந்து எங்க டான்ஸ் நடக்க போதோ அதுவரை என்ன செய்வாங்களாம், ஊர்வலம் வந்துட்டு கடைசி அந்த தலைக்கோலை என்ன பண்ணுவாங்க, ஆடல் நடைபெறும் அரங்குல வைப்பாங்க. ஓகேவா, இதான் கொடுத்துருக்காங்க. பாடலின் பொருள் பார்ப்போம். அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு தலைக்கோல் அளித்து சிறப்பிப்ப. தலைக்கோல் என்பது பெரும் புகழ் கொண்ட பகை மன்னனுடன் நிகழ்த்திய போரில் தோற்று புறங்காட்டிய அவனிடமிருந்து பறிக்கப்பட்ட அழகுமிக்க வெண்கொற்ற குடையின் காம்பில் செய்யப்படுவது. அக்காம்பின் கணுக்கள் முழுவதும் நவமணிகளை இணைத்து அக்கணுக்கு இடைப்பட்ட பகுதியில் சாம்புநதம் என்னும் பொன் தகட்டை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி கட்டி அதனை ஒரு கோலாக்குவர். பின்னர் அந்த கோலினை மன்னனின் அரண்மனையில் வைத்து இந்திரன் மகன் சயந்தன் என நினைத்து மந்திர விதியாலே வழிபாடு செய்வர். அத்தலைக்கோலை புண்ணிய நதிகளில் இருந்து பொற்குடங்களில் முகந்து வந்த நன்னீரால் நீராட்டுவர். பின்பு மாலைகளை அணிவித்து பொருத்தமான ஒரு நல்ல நாளிலே பொன்னாலான பூணினையும் முகப்படாத்தையும் கொண்டிருக்கிற பட்டத்து யானையின் கையில் வாழ்த்தி தருவர். ஓகேவா, யானை நல்லா டெக்கரேட் பண்றாங்க. சரியா, முரசுகள் முழங்க பல்வேறு வாத்தியங்கள் ஒலிக்க அரசரும் அவரின் 50 குழுவினரும் சூழ்ந்து வர பட்டத்து யானை தேரை வலம் வந்து அதன் மேல் உள்ள கவிஞனிடம் அத்தலைக்கோலை கொடுக்கும். பின் அனைவரும் ஊர்வலமாக அரங்கிற்கு வந்த பின் அத்தலைக்கோலை கவிஞன் ஆடலரங்கில் வைப்பான். இவ்வாறு மாதவியின் ஆடலரங்கில் தலைக்கோல் வைக்கப்பட்டது. சரியா, சோ ஃபர்ஸ்ட் மாதவி ரெடி ஆனாங்க, அடுத்த அரங்கு ரெடி ஆச்சு, இப்ப பிரைஸ், இந்த தலைக்கோல் தான் பிரைஸ். ஓகேவா, பிரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாதவியின் நாட்டியம் மங்கள பாடல். சோ மாதவி வந்தாச்சு, இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா மங்கள பாடல் போட போறாங்க. இயல்பினின் வளா இருக்கை முறைமின். இயல்பினின் வளா அப்படின்னா அவரவர் இங்கதான் உட்காரணும்னு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எல்லாமே சீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது அரசர் இங்கதான் உட்காரணும், கவிஞர் இங்கதான் உட்காரணும், அரசரோட அமைச்சர் இங்கதான் உட்காரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்டே வந்து இருக்கையெல்லாம் முறையா வச்சிருக்காங்க. குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப. குயிலுவ மாக்கள் அப்படின்னா பாட்டு பாடுறவங்க. சரியா, வாத்தியங்கள் எல்லாம் இசைப்பாங்கள அந்த இசை கலைஞர்கள், அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்களாம், அவங்க எங்கெங்க நிக்கணுமோ அங்கங்க நின்று இருக்காங்களாம். வழக்கால் முன் மிதித்து ஏறி அரங்கத்து. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது வழக்கால், அதாவது வலது கால் எடுத்து வச்சுதான் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாதவி என்ன செய்யறாங்க, ஆடல் அரங்குக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வாராங்களாமா. வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. அப்படி யார் அரங்கேற்றம் பண்ண வராங்களோ அவங்க வந்து எப்பவுமே வலது பக்கம் தூண் கிட்டதான் போய் நிக்கணுங்கிறது நெறிமுறை. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, மாதவி வந்து கரெக்டா வளத்தூண் கிட்ட போய் நிக்கிறாங்க. இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த. அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் ஆடுவாங்க போல, அவங்களாம் ஆல்ரெடி அரங்கேற்றம் பண்ணவங்களாம். அவங்களாம் எங்க நிக்கணும் அப்படின்னா இடத்தூண் பக்கம் தான் நிக்கணும். சோ அவங்களாம் வந்து இடத்தூண் பக்கம் போய் நிக்கிறாங்க. தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தோரிய மகளிர், அதாவது ஆல்ரெடி அரங்கேற்றம் பண்ண மகளிர், அவங்க இடத்தூண் பக்கம் போய் நின்னாச்சு. சீரியல் பொழிய நீர் அல நீங்க வாரம் இரண்டும் வரிசையின் பாட. சீரியல் பொழிய அப்படின்னா நல்ல விஷயம் நிறைய நடக்கிறதுக்கு, நீரல நீங்க அப்படின்னா கெட்ட விஷயம் எல்லாம் அழியறதுக்காக ஃபர்ஸ்ட் 2 மங்கள வாழ்த்து பாடலை போடுறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா வாரம் இரண்டும். வாரம் அப்படின்னா ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம்னு 2 மங்கள பாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் தெய்வ பாடலை போடுறாங்க. பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும். சோ அந்த வார பாடல்கள் முடியும் போது ஈற்றில் நின்று இசைக்கும் அப்படின்னா மங்கள வாத்தியங்கள் எல்லாம் இசைக்க ஆரம்பிக்குது. கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். அந்த பாடல் பாடி முடிஞ்சு என்ன பண்றாங்க, மங்கள இசைக்கருவிகள் எல்லாம் வரிசையா வந்து இந்த குயிலுவ மாக்கள், அதாவது மியூசிக் போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இசைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பாடலின் பொருள் என்ன, அரசன் முதலானோர் தத்தம் தகுதிக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தனர். அதன் அருகே இசைக்கருவிகளை வாசிப்போர் நிற்க வேண்டிய முறைப்படி அவரவருக்கு உரிய இடத்தில் நின்றனர். அதன் பின்பு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகையாகிய மாதவி அரங்கில் வழக்காலை முன்வைத்து ஏறி வளத்தூண் அருகே போய் நிற்க வேண்டியது மரபு என்பதால் அங்கு போய் நின்றாள். பின்பு ஆடலில் தேர்ச்சி பெற்று அரங்கேறிய தோரி மகளிரும் தொன்று தொட்டு வரும் முறைப்படி இடப்பக்க தூணின் அருகே போய் நின்றனர். நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் வேண்டி ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் தெய்வ பாடல்களை முறையாக பாடினர். பின்பு அப்பாடலின் முடிவில் இசைப்பதற்குரிய இசைக்கருவிகள் அனைத்தும் கூட்டாக இசைத்தன. இசைக்கருவிகள் ஒலித்த முறை எப்படி இசைச்சிச்சு அப்படின்னா, குழல் வழி நின்றது யாழே. சோ குழலை ஃபர்ஸ்ட் ஊதுறாங்க, ஊதி முடிச்சு என்ன செய்யறாங்க, யாழை வந்து இசைக்க ஆரம்பிக்கிறாங்க. யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே.
யாழோட சேர்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னா மத்தளத்தையும் ஒழிக்கிறாங்களாம். சரியா? தன்னுமை அப்படின்னா மத்தளம், மத்தளத்தையும் சேர்த்து ஒழிக்கிறாங்க. தன்னுமை பின்வழி நின்றது முழவே. தன்னுமை இசைச்சு முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, முழவை வந்து இசைக்கிறாங்க. சரியா? முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. சோ முழவோட சேர்த்து எதை இசைக்கிறாங்க அப்படின்னா ஆமந்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கருவியை இசைக்கிறாங்க. ஓகேவா? ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அது வந்து ஒரு நம்ம சிங்சாங் அடிப்போம்ல அந்த மாதிரியா கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த பாடலோட பாவகை அப்படின்னா ஆசிரியப்பா. கொஸ்டின் பார்ப்போம். இப்பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை என்னதுன்னா ஆசிரியப்பா. இப்பாடலின் பொருள் என்ன? குழலின் வழியே யாழிசை நின்றது, யாழிசைக்கு ஏற்ப மத்தளம் ஒலித்தது, மத்தளத்தோடு சேர்ந்து முழவு ஒலித்தது, முழவுடன் இறக்கை வாத்தியம் கூடி நின்று ஒலித்தது. மொத்தத்துல எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். ஒரு வழியா மாதவி டான்ஸ் ஆடி முடிச்சு பரிசு பெற போறாங்க. சரியா? பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தென்ன. மாதவி ஆனது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி வந்து டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சான். நாட்டிய நல்நூல் நன்கு கடைபிடித்து, அதாவது நாட்டிய நூல்ல இப்படித்தான் ஆடணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி மாதவி ஆடி இருக்காங்க. காட்டினல் ஆதலின், நல்லா ஆடி காமிச்சிட்டாங்க. அதனால காவல் வேந்தன் இலை பூங்கோதை இயல்பினல் வளாமை. மறுபடியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இலை பூங்கோதை அப்படின்னா மாதவி வந்து கூத்து, அதாவது டான்ஸ் எப்படி இருக்கணும் வரைமுறை இருக்கும் அதே மாதிரிதான் ஆடினாங்க. தலைக்கோல் எய்தி தலையரங்கு ஏறி. சோ அவங்க அந்த மாதிரி நல்லா ஆனதுனால அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தலைக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டம் கொடுத்து தலைக்கோலை கொடுத்துட்டாங்க. விதிமுறை கொள்கையின் 1000 எண் கலைஞ்சி. சோ தலைக்கோழி பட்டம் பெறுறவங்களுக்கு இவ்வளவு வந்து பரிசு கொடுக்கணும் இருக்கும். எவ்வளவு அப்படின்னா 1008 கலைஞ்சி பொன் மாலைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முறையாக பெற்றனர். ஒரு வழியா என்ன பண்ணிட்டாங்க, மாதவி வாங்கிட்டாங்க. சரியா? சோ அவங்க பெரிய விஷயம் தானே. சின்ன வயசுல இருந்து ஆட ட்ரை பண்ணிருக்காங்க. 5 வயசுல இருந்து ஆட ட்ரை பண்ணி 7 வருஷமா நல்லா ஆடி பழகி 12 வயசுல அரங்கேற்ற பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, தலைக்கோலின் பட்டம் வாங்கிட்டாங்க. இப்பாடலின் பொருள் என்ன? பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி வந்து நடனம் ஆடியது போல மாதவி அரங்கில் தோன்றி நாட்டிய நூலில் சொல்லப்பட்ட முறைமை தவறாது பாவம் அபிநயம் இவற்றை சரியாக கடைபிடித்து அனைவரும் கண்டு கழிக்கும்படி ஆடினாள். மாதவி கூத்துக்கு உரிய இயல்பினில் இருந்து சற்றும் வலுவாத ஆடினாள். அந்த ஆடலை கண்டு அகம் மகிழ்ந்த மன்னனிடம் இருந்து தலைக்கோழி என்னும் பட்டமும் பெற்றாள். அரங்கேற்றம் செய்யும் நாடக கணிகருக்கு பரிசு எவ்வளவு என நூலில் விதித்த முறைப்படி 1008 கலைஞ்சி பொன் மாலையை மன்னனிடமிருந்து பரிசாக பெற்றாள். சொல்லும் பொருளும் பார்ப்போம். குறிக்குழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல், கலை மூங்கில், கண் கணு, விரல் ஆடவர் கை பெருவிரல், உத்தர பலகை மேலிடும் பலகை, பூதர் ஐம்பூதங்கள், ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல், நித்திலம் முத்து, விருந்து புதுமை, மன்னிய கழுவிய, நாவலம் பொன் சாம்பு நதம் என்னும் உயர்ந்த வகை பொன், தலைக்கோள் நாடக கணிகையர் பெரும் பட்டம், ஓடை முகம் படாம், அரசு உவா பட்டத்து யானை, பரசினர் வாழ்த்தினர், பல் ஈயம் இன்னிசை கருவி, குயிலுவமாக்கல் இசைக்கருவிகள் வாசிப்போர், தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள், வாரம் தெய்வ பாடல், ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம், இலைப்பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை, களஞ்சி ஒரு வகை எடை அளவு. இலக்கண குறி பார்ப்போம். ஆடலும் பாடலும் எண்ணுமை தொல்நெறி பண்பு தொகை. ஓகேவா? சோ ஒரு வழியா நம்ம நியூ புக்ல இருக்கிற சிலப்பதிகாரம் ஃபுல்லா முடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்ப்போம் அப்படின்னா ஓல்டு புக்ல இருக்கிற பாடல்கள் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருவோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கடுத்து 8 தொகை 10 பாட்டு, கம்பராமாயணம், ராவண காவியம் முடிச்சு சிலப்பதிகாரம் வந்தாச்சு. ஓகேவா? சோ குயிக்கா வந்து 50 காப்பியம் 5 காப்பியம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்க போறோம். டெய்லி வந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி படிச்சு முடிச்சிருங்க. நம்ம டெஸ்ட் கண்டினியூஸா வச்சுட்டே இருக்கோம் சிலபஸ் வைஸா. டெஸ்ட் எழுதாதவங்க தயவு செய்து டெஸ்ட் எழுதி மார்க் அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க கண்டினியூஸா யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுறீங்க, யாரெல்லாம் ஃபார்ம்ல மார்க் ஃபில் பண்றீங்கிறது பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து வந்து நம்ம வீடியோ எந்த மாதிரி கொண்டு போக போறோங்கிறது இருக்கு. ஓகேவா? கண்டுக்காம எனக்கு இருக்காதீங்க. அடுத்த வருஷம் தானே பரிச்சை, இப்ப என்ன படிச்சு என்ன செய்ய போறோம்னு நினைக்காதீங்க. தமிழ் ஈஸியா ஒரே நாள்லயோ இல்ல ஒரே மாசத்துலயோ படிச்சு முடிக்கிற விஷயம் கிடையாது. கடல் மாதிரி பெருசா இருக்கு. இதை நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க அப்பப்ப டைம் கிடைக்கும் போது ஒரு நாள் ஒரு டாபிக் நம்ம கொடுக்கறத தரவா படிச்சாலே போதும். ஏன்னா கண்டிப்பா நம்ம எப்படியும் ஜனவரி அண்ட் பிப்ரவரி பாதிக்குள்ள சிலபஸை ஃபுல்லாவே முடிச்சிருவோம். ஓகேவா? தமிழ் சிலபஸை பயப்படவே தேவையில்லை. நீங்க
எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் ஜூன் ஜூலைல தான் இருக்கும். அதனால நீங்க தைரியமா படிங்க. கண்டிப்பா நம்ம சீக்கிரம் சிலபஸ் முடிச்சுட்டு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எழுத தான் போறோம். ஸோ டெய்லி கொடுக்குற வீடியோவை டெய்லி படிச்சு முடிச்சிடுங்க. ஓகேவா? டெஸ்ட் எழுதி ப்ளீஸ் மார்க்கை அப்டேட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.